கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 54 verse 10. Though the mountains be shaken and the hills be removed, yet my unfailing love for you will not be shaken, nor my covenant of peace be removed, says the Lord who has compassion on you. ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். Have you been hurt and broken by someone whom you trusted so much? மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளை நம்பி ஏமாந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வசனத்தை வாசித்தோம் அல்லவா? இதிலே தேவன் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், God's love is unshakable, God's peace is unbreakable and God's compassion is unfailing என்று. அநேக வேளையிலே மனிதர்களுடைய அன்பு, அவர்களை நாம் அதிகமாக நம்புகிறனால் சில காரியங்கள் நமக்கு விரோதமாய் நடக்குகிறது அல்லவா? அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவர்கள் கொடுக்கின்ற அன்பு, அது என்றுமே நமக்கு நிலையாய் இருப்பதில்லை அல்லவா? எத்தனையோ காரியங்கள் அவர்களை நம்பி நாம் செய்தோம். இந்த நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போய் உடைந்து போய் இருக்கிறீங்களா? அதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். மனிதனுடைய அன்பு தோற்று போகும், ஆனால் தேவனுடைய அன்போ என்றும் நிலை நிற்கும் என்று நாம் பார்க்கிறோம். Have you ever noticed the mountains? They look big, strong, stable and unshakable. மலைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் மிகவும் பெருசாக, வலிமையாக, அசைக்கப்படாத ஒரு உறுதியாக இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுதால் கூட என் கிருபை உங்களை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாது என்று கர்த்தர் சொல்கிறார். God is full of compassionate on you and me. மனதுருகிற தேவன் இந்த நாளிலே நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நாம் புலம்பல் எழுதின 3 அதிகாரம் 22-23 வசனத்தில் பார்க்கிறோம், நாம் நிர்மூலகம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனை விசுவாசிக்கிறபடியால், அவர் நமக்கு கொடுத்த வசனத்தை நாம் விசுவாசிக்கிறபடியால் நிச்சயமாகவே தேவன் இந்த நாளிலே நம்மை இப்படி நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த உலகத்துல உள்ள காரியங்கள், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, நீர் அப்பா பேசின வார்த்தைகள் அப்பா உண்மையானவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய கிருபைகள் புதிதானவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய கிருபைகள் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக மக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பண்ணின சமாதான உடன்படிக்கைக்காக மக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலேப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கிருபையினால், உங்களுடைய சமாதானத்தினால், உங்களுடைய கிருபையினாலே நிரப்பி அப்பா நீர் வழி நடத்துகிற போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.